அண்ணன் விஜயன் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் என்னென்னலாம் செய்வார் நீங்க நம்புறீங்க? இல்ல, அவர் நிறைய சொல்லியிருக்காரு தேர்தல் வாக்குறுதிகள். இதெல்லாம் செய்வது மிக கடினம். ஏன்னா இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை அதுவே 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே கிட்டத்தட்ட நிறைய செலவாகும். இவர் 2500 ரூபாய்ன்றது லட்சம் கோடியை தாண்டிடும். அதோட டபுள் மடங்குல இருக்கு, டபுள் மடங்குக்கு மேல. அதனால அது செய்வது கஷ்டம். அதனாலதான் ஸ்டாலின் ஐயா சொன்னாரு, குறைந்தபட்சம் அந்த 1000 ரூபாய் இந்த தொகையாவது நீங்க கண்டிப்பா கொடுங்கன்னு சொன்னாரு. அந்த வகையில ஸ்டாலின் நான் வரவேற்கிறேன். ஏன்னா பெருந்தன்மை. ஓகேண்ணா. அண்ணன் திருமாவளவன் பற்றி உங்க கருத்து என்ன? டாக்டர் அம்பேத்கர் மாதிரி நல்ல பொறுமையான ஆளு, திறமையான ஆளு, எதையும் யோசிச்சு செய்யறவங்க. அதனால திருமாவளவனை பத்தி நோ கமெண்ட். நல்லா அரசியல் செய்யறவர். சோ விஜயண்ண பார்த்தா ஆட்சியில அதிகாரத்திலும் பங்கு தரணும்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாரு. யாருமே அதை நம்பி போகல. ஆனா இப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறம் பின்னாடி போற மாதிரி இருக்காங்களே, அதை பத்தி நினைக்கிறீங்க? இல்ல, அது காலத்தின் கட்டாயம் தானே. அவங்களுக்கு பற்றாக்குறையா இருக்கு, அரசாங்கம் அமைக்கணும். அதனால அவங்க உதவுறாங்க. அதுக்காக ஆசைப்பட்டு போகல, அவங்களுக்கு பற்றாக்குறையா இருக்கு. அதனால அவங்க கேட்கறாங்க, அவங்க உதவி பண்றாங்க. இல்ல, இதுக்கு முன்னாடி பிஜேபி உடைய பி டீம் விஜய்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப எப்படி சொல்லுவாங்க நினைக்கிறீங்க? அரசியல்ல சகஜம்தான். அந்த நேரத்துக்கு தக்கன பேசுறது, வைக்கிறது, பி டீம், சி டீம், ஏ டீம், இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே அந்த நேரத்துக்கு அப்படியே பேசிக்கிட்டே போக வேண்டியதான். யாருமே பி டீம் இல்ல. என்ன தாவேகா பிஜேபி ஏன்னு பார்த்தா வேற ஆரம்பிக்காங்க. அது அவங்களால முடிஞ்சது அந்த நேரத்துக்கு சொல்லிக்கிட்டு பேர் வாங்கிட்டு போக வேண்டியதான். தமிழக வெற்றிக்கழகம் இத்தனை தொகுதி வெல்லுவாங்கன்னு நீங்க நினைச்சீங்களா? இல்ல, இந்த அளவுக்கு நினைக்கல. இந்த அளவுக்கு நினைக்கல. இவர் அடுத்த எம்ஜிஆர் விட தாண்டிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா விஜயன்? அது எந்த அளவுக்கு நம்புறீங்க? எம்ஜிஆர் கூட ஒப்பிடக்கூடாது. விஜயோட திறமையை நம்ம பாராட்டணும். ஆனா எம்ஜிஆரோட ஒப்பிடக்கூடாது. ஏன்னா எதனால சொல்ல வரீங்க? அவரோட அரசியல் வாழ்க்கை, அவரோட தத்துவம், அவரோட கொள்கைகள் எல்லாமே வேறு. விஜயோட கொள்கைகள் வேறு. அவர் அரசியல் பயின்று 25 வருஷமா இன்னொரு கட்சியில இருந்து ஒரு கட்சியில வளர்த்து விட்டு 4 வாட்டி 20 வருஷம் எம்எல்ஏவா இருந்து நல்லா அரசியல் பயின்று மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர். அதே மாதிரி 12 வருஷம் தொடர்ந்து ஆட்சியில இருந்தாரு. நல்லா மகத்தான். இன்னைக்கு யாரா இருந்தாலும் எம்ஜிஆர் பேர் சொன்னாதான் அரசியல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை உருவாக்கிட்டு போயிருக்காரு. அதனால நம்ம எம்ஜிஆரோட இவர் திறமையா செஞ்சிருக்காரு, அவ்வளவுதான வழியா. அதுக்காக எம்ஜிஆர் கூட ஒப்பிடக்கூடாது. ஓகேண்ணா. இப்ப தமிழகத்துல என்ன பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் எதெல்லாம் சரி பண்ணணும்? பிரச்சனைகள் ஓரளவு சுமூகமா தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இவங்க புதுசு. மற்ற அரசியல் ஆட்சி செஞ்சவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்களே சகஜமா இருந்திருக்கும். அது பெரிய விஷயமா தெரிஞ்சுக்காது. ஆனா